நமஸ்தே. இன்னைக்கு நம்ம பிராத்மிக் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்ட் 2026ல பிராத்மிக் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? அதுக்கான கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் இதுல கொடுத்திருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா? இதுக்கு நான் ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பரோட ஏ எடுத்திருக்கேன். இதுல 2 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஏ அண்ட் பி. நான் இப்ப ஏ எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஆஸ் யூஷுவல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 hours எக்ஸாம்ஸ் நடக்கும். இந்த எக்ஸாம்ல வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் மார்க் வந்து 100 மார்க்ஸுக்கு. பட் நீங்க எழுதுறது 95 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. ஹேண்ட் ரைட்டிங்க்கு 5 மார்க்ஸ். ஸோ நீங்க எழுதுறது ரொம்ப நீட்டா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுங்க. இஃப் யூ டிட் எனி மிஸ்டேக் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க ஆன்சரை கிளியரா எழுதுங்க. அதை வந்து கிறுக்கிட்டு அது மேல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி எழுதுறது அதெல்லாம் பண்ணாம ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நீங்க வந்து மேல திருப்பி ஆன்சரை வந்து எழுதிடுங்க. புரிஞ்சுதா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. சோ இது மாதிரி உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒர்க் ஷீட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். புரிஞ்சுதா? நீங்க क्वेश्चन பேப்பர் தனியா ஆன்சர் ஷீட் தனியாலாம் கொடுக்க மாட்டாங்க. யூ ஆர் கோயிங் டு ரைட் த டெஸ்ட் இன் த क्वेश्चन பேப்பர் இட்செல்ஃப். ஒர்க் ஷீட் ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க அதுலயே வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இது எதுல இருந்து வருதுன்னா உங்களுக்கு அந்த போதினி அப்படின்றதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 20 லெசன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த 20 லெசன்ஸ்ல இருந்து தான் புக் பேக்ல 2 क्वेश्चंस 3 क्वेश्चंस அந்த மாதிரி இருக்கும். ஒன் வேர்ட் தான் அதுல சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். வெரி சிம்பிள் இந்த क्वेश्चंस. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோம நம்பரா இருக்கு. 20 லெசன்ஸ்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து 10 லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் 10 லெசன்ஸ் நீங்க கிளியரா படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா இதுல இருந்து 5 क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? 10 क्वेश्चंस கொடுத்து 5 தான் எழுத சொல்றாங்க. 50-50 ஆப்ஷன் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம்? 20 லெசன்ல 10 லெசன்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லா மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இதுல வந்து இந்த 10 ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி டைப் ஆஃப் கொஸ்டின். உங்களுக்கு ஹாத்மே கியா ஹே. சோ இந்த கியாவை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கலம் போட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரே வேர்டு தான் நீங்க மெமரி பண்ண வேண்டியது. ஒண்ணுமே அதிகமா இதுல கிடையாது. சோ கியாவை ரிமூவ் பண்றீங்க. யூ ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் இட் வித் த ஆன்சர் வேர்ட் கலம். ஓகேவா? குத்தா கஹா ஹே, குத்தா யஹா ஹே, இல்ல குத்தா வஹா ஹே, அந்த மாதிரி குத்தா மைதான் மே ஹே, எப்படி வேணா நீங்க எழுதலாம். புரிஞ்சுதா? சோ இது மாதிரி நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நேரா ஆன்சரை எழுதுறீங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த பிளாங்கா விட்டுருங்க. நீங்க இங்க எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா? யூ ஜஸ்ட் லீவ் பிளாங்க். அண்ட் தேர்ட் கொஸ்டின்ல இப்ப ஆன்சர் தெரியும்னா தேர்ட் கொஸ்டின் எழுதுங்க. அண்ட் ப்ளீஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5 கொஸ்டினுக்கு மேல எழுதாதீங்க. ஓகேவா? எத்தனை ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களோ அத்தனை கொஸ்டின் மட்டும்தான் எழுதணும். ஆப்ஷனுக்கு மேல எழுதாதீங்க. எழுதினா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு நீங்க 6வதா எழுத கொஸ்டினை அப்படியே அடிச்சிருவாங்க. இப்ப நீங்க ஏதாவது முன்னாடி இருந்த 5 கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல் கொஸ்டின் இருந்து நீங்க அதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. அதே நீங்க 6வதா எழுதின கொஸ்டின் கம்ப்ளீட்லி கரெக்டா இருக்குன்னா கூட உங்களுக்கு அந்த மார்க் வந்து போயிடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ அதுல நீங்க ஏதோ தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு ஹாஃப் மார்க் உங்களுக்கு போயிடும். சோ கிளியரா தெரிஞ்ச நோ டவுட்ஸ் அப்படின்ற கொஸ்டினை மட்டும் 5 கொஸ்டின் மட்டும் செலக்ட் பண்ணி எழுதுங்க. அதுக்கு மேல நீங்க எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எத்தனை கொஸ்டின் எழுதி இருந்தாலும் அதை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கின்ஹி சார்கோ அக்ஷரோமே லிக்கியே. சோ இதுவும் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? பேஜ் நம்பர் 52ல இருக்கும், 56ல இருக்கும். சரியா? இந்த ரெண்டும் தான் வந்து இதுக்கு படிக்கணும். பேஜ் நம்பர் 52 அண்ட் 56ல இருக்கிறது இதுக்கு படிக்கணும். இதுல உங்களுக்கு 8 கொடுத்துட்டு அதுலயும் உங்களுக்கு 4 தான் எழுத சொல்றாங்க. புரிஞ்சுதா? 1 to 100 நீங்க படிக்க வேண்டியிருக்கும். 1 to அதுல வந்து நீங்க வந்து நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு மார்க் அப்படியே கொடுக்குறாங்க. 1 to 100 கிடையாது. இது 1 to 50 தான் நீங்க படிக்க போறீங்க. சோ இட் இஸ் வெரி ஈஸி. அட்லீஸ்ட் 1 to 30 படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 52 மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு 50-50 அகைன் இதுலயும் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சோ அட்லீஸ்ட் 1 to 50 படிக்கிறதுக்கு 1 to 30 அந்த பேஜ் நம்பர் 52ல இருக்கும். அதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட எந்த 4 தெரியுமோ அதேதான். ஆப்ஷன் இருக்கிற எல்லா கொஸ்டின்லயும் எத்தனை கேட்டிருக்காங்களோ அதை மட்டும்தான் எழுதணும். ஓவர் ஸ்மார்ட்டா எக்ஸ்ட்ரா ஆன்சர்ஸ் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4னா ஃபர்ஸ்ட் 4 மட்டும் தான் கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது 4 ஆப்ஷன்னா ஃபர்ஸ்ட் 4 மட்டும் கரெக்ட் பண்ணுவாங்க. 6 ஆப்ஷன் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை எழுதியிருந்தாலும் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் பை செலக்டிங் த கரெக்ட் நோயிங் ஒன். ஓகேவா? நல்லா எனக்கு தெரியும் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணுங்க, எழுதுங்க. ஓகே? ஸோ சே
19, 12, 11, 13, 17, 16, 24 அந்த மாதிரி உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எழுதுங்க. புரிஞ்சுதா? தேர்ட் ஒன் பாருங்க. இது வந்து போதினி முடிஞ்சது. அடுத்தது வந்து பத்தியனா போம் பார்ட். போம்ல வந்துட்டு உங்களுக்கு 7 போம்ஸ் கொடுத்திருப்பாங்க. 7 போம்ஸ் வந்து நமக்கு இதுல இருக்கு, புக்ல இருக்கு. அதுல 7th ஒன் வந்து தோஹே. சோ டோட்டலி 6 போம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க, கின்ஹி दो पद्यों का भावार्थ हिंदी में பிராந்திய பாஷாமே, ஹிந்தியில கூட கிடையாது, நீங்க பிராந்திய பாஷால தான் எழுத போறீங்க. பிராந்திய பாஷா அப்படின்றது நீங்க எல்லாருமே இப்ப எதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. பிராந்திய பாஷா அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ். ரீஜனல் லாங்குவேஜ்ன்றது நமக்கு தமிழ். பட் நீங்க எல்லாரும் ஆக்சுவலி தமிழ் வந்து அவ்வளவா படிக்கிறது இல்லை இப்போ. அதனால வந்துட்டு நீங்க இதை இங்கிலீஷ்ல தான் அட்டன் பண்ண போறீங்க. புரிஞ்சுதா? சோ இப்ப என்ன பண்ணணும், இதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல ஆன்சர் எழுத போறீங்க. இதுல உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. 5ல வந்து ஒன்லி 2 தான் நீங்க வந்து அட்டன் பண்ணணும். மோர் தென் 50% ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. புரிஞ்சுதா? சோ இதுல என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா வந்துட்டு 6ல வந்து 4 படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 4 போயம்ஸ் படிங்க. 4 போம்ஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால அட்டன் பண்ண முடியும். தன்வான் பனோ குணவான் பனோ தும் ஞானி और மகான் பனோ. இது என்ன லெசன்ல இருந்து கொடுத்திருக்காங்க, எந்த போயம்ல இருந்து கொடுத்திருக்காங்க, இது வந்து செகண்ட் போயம் பல்வான் பனோ அதுல இருந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த பல்வான் பனோல இருந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், இப்போ இந்த போயம் வந்து நீங்க இந்த பர்டிகுலர் இதை மட்டும் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் எழுதணும், கான்டெக்ஸ்ட் எழுதணும். கான்டெக்ஸ்ட்ல என்ன எழுதுவீங்க, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் பல்வான் பனோ, அதை எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மீனிங் எழுதணும். மீனிங் வந்து என்ன எழுதணும், இந்த பர்டிகுலர் லைனோட மீனிங், இந்த பர்டிகுலர் 4 லைன்ஸோட மீனிங் மட்டும் எழுதினா போதும். சோ இந்த பர்டிகுலர் 4 லைன்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the poet is motivating us to become brave, serious, straightforward and civilized. He is asking us to be good characters and also to become a good person. ஓகேவா? சோ இதுதான் இதோட மீனிங். இதை எழுதணும். ஓகேவா? சோ தீபக் சே சீக்கோ. சோ இது வந்து சீக்கோ அப்படின்ற போயம்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அதேதான் ப்ரொசீஜர். எது தெரியுமோ அதை மட்டும் எழுதுங்க. கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தா கூட அதை விட்டுருங்க. பிகாஸ் மோர் தென் 50% ஆப்ஷன் இருக்கு. நீங்க 4 போயம் படிக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு 3க்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? அதனால எது நல்லா தெரியும்ன்றத பார்த்துட்டு மட்டும் அட்டன் பண்ணுங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா? இதுல வந்து மா பாப் பாய் பெஹன் சங் அங்கு படே, இது வந்து பாத்தீங்கன்னா ஹமாரா घर अपना அந்த இதுல இருந்து கொடுத்திருக்காங்க. फूलों से नित हंसना सीखो, இது அகைன் வந்து சீக்கோ என்ற போயம்ல இருந்து கொடுத்திருக்காங்க. जहां कहीं भी धूप सताती उसके नीचे झट सुस्ताते. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்பனா அப்படின்ற போயம் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இதுல எந்த போயம் வருது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. 4th ஒன் பாத்தீங்கன்னா, किसी एक दोहे का कंठस्थ रूप ज्यों का क्यों, இதுதான் முக்கியம். ज्यों का क्यों அப்படின்னா as it is, எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும். அதுதான் மேட்ரிங்க. சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஏக்கு தோஹே தான் கொடுத்திருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 3 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுல ஒரே ஒரு தோஹே தான் நீங்க எழுத போறீங்க. ஒரு தோஹேக்கே 4 மார்க்ஸ். ஓகேவா? சோ இப்ப தோஹே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th ஒன் போயம்ல வந்து 7th ஒன்னா உங்களுக்கு தோஹே கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு மொத்தம் 4 தோஹே கொடுத்திருக்காங்க. 2 அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? 4 தோஹையுமே படிச்சீங்கன்னா தோஹே வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஓவர் த, உங்களுக்கு இந்த பிரச்சா சபா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தோகை வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ 4 தோகையும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான். ஆனா இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க எனி 2 தோகை அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. கன்ஃபார்மா வந்து 2 தோகையில 1 இல்லைன்னா 2மே கண்டிப்பா வரும். ஏன்னா இருக்கிறதே 4 தோகை தான், அதுல 3 தான் இவங்க கேட்க போறாங்க. அப்ப நீங்க படிச்சது வந்து தானே ஆக போகுது இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணணும் நீங்கன்னா, புக்ல இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்கணும். மேல இத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அதுதான் இருக்கணும். இங்க கமா இருக்கு, இங்க ஃபுல் ஸ்டாப் இருக்கு, எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படியே பர்ஃபெக்டா இருக்கணும். அதுதான் நீங்க மெயினா மெயின்டைன் பண்ண வேண்டியது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, தருவர் फल नहीं खाते हैं, सरवर पिए ही न पान, कही रहीम पर काज हित, संपत्ति सुजही सुजान. அந்த இது ஓகே. அடுத்தது பாருங்க, சாது साधु ऐसा चाहिए. फर्स्ट दोहे இது. साधु ऐसा चाहिए जैसा सूप सुभाए, सार सार को कही ग्रहे, तोता दे उड़ाई. ओके.
தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? செகண்ட் दोहे. இது புக்ல செகண்ட் दोहेவா இருக்கு. जाति ना पूछो साधु की, पूछ लीजिए ज्ञान, मोल करो तरवार का, बड़ा रहन दो म्यान. ஓகே, சோ இதுல எது உங்களுக்கு எனக்கு கம்மா ஃபுல் ஸ்டாப் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பர்ஃபெக்ட்டா எழுதிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. எக்ஸ்ட்ரா எழுதவே எழுதாதீங்க. எவ்ரி டைம் நான் இதை சொல்லணும்னு ஏன் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் दोहे எழுதிடுறீங்க, அதுல டவுட்டா இருந்தது எழுதிட்டீங்க. ஓகே, ஆனா செகண்ட் दोहे பர்ஃபெக்ட்டா எழுதிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் दोहे கரெக்ட் பண்ணி அவங்க மார்க் எவ்வளவு 4க்கு 2.5 3 கொடுத்துட்டு நீங்க ரெண்டாவது எழுதுனதை அப்படியே கரெக்ட் பண்ணிடுவாங்க. செக்கே பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் சொல்றேன், எந்த दोहे நல்லா தெரியுமோ அதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப வந்து நம்ம போதினி பார்ட்டும் முடிஞ்சது, போம் பார்ட்டும் முடிஞ்சது. இப்ப நம்ம we are entering into the கத்திய பார்ட் லெசன். ஓகேவா, பாகு 3 இதுல இருந்து ஃபுல்லாவே வந்து லெசன் பார்ட்ஸ்ல தான் உங்களுக்கு இருக்கு. ஓகே, 5th ஒன் பாத்தீங்கன்னா கின்ஹி 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. ஏதாவது 3ஓட மீனிங் வந்து பிராந்திய பாஷா, ரீஜனல் லாங்குவேஜ். அகைன் நீங்க ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்ற வேர்டு வர்ற எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து இங்கிலீஷ் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ குல் அங்க் வந்து 3. அப்போ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா? சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் கொடுத்து 3 தான் எழுத சொல்லியிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60-70% மேல உங்களுக்கு ஆப்ஷன் ஒரு இது இருக்கு. நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ இதுல வந்து மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்கு உங்களுக்கு. பெஷேவர், விட்டமின், கன்னியாகுமரி அந்த லெசன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க இதை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். நீங்க வந்து எல்லா லெசனுக்கும் மீனிங் படிக்கணும் நெசசிட்டி இல்ல. ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸோட மீனிங் மட்டும் படிச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா நீங்க இந்த 3 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம். இதுல அகைன் 3 மட்டும் தான் அட்டென்ட் பண்ணணும். ஓகே, 6th பாருங்க. இதுல வந்து கின்ஹி 3 के विलोम शब्द लिखिए. ஆப்போசிட் விலோம் சப்தனா வந்துட்டு ஆன்டனிம்ஸ். ஓகே, உல்டே அர்த்த வாலே சப்தம் சொல்லுவோம்ல அது. இதுலயும் 9 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, 3 தான் எழுத சொல்லிருக்காங்க. இட்ஸ் அகைன் வெரி சிம்பிள். ஓகேவா? சோ கரீத்னா பேச்னா, இது மாதிரி உங்களுக்கு கரீத்னா சாரி இங்க மீனிங் சொல்லணும் இல்லையா? கரீத்னா டு பை. பிராந்திய பாஷா தானே கேட்டிருக்காங்க. டு பை, மில்னா டு மீட், அனாஜ் கிரைன்ஸ், ஜோத்னா டு ப்ளோ, ஜரூரத் நெசசிட்டி, லெஹர் வேவ்ஸ், சுட்டி ஹாலிடே, ஜான்வர் அனிமல்ஸ், ரக்வாலி கர்னா இது ப்ரொடெக்டிங். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன தெரியுமோ அதை நீங்க வந்து எழுதிடுங்க. காட் பண்றது இல்லைன்னா ப்ரொடெக்டிங். ஓகே, சோ இப்ப இங்க இதுல வந்து ஆப்போசிட்ஸ் எழுதணும், ஹிந்தியில எழுதணும். காவ்னா வில்லேஜ், வில்லேஜ்க்கு ஆப்போசிட் சிட்டி. சோ ஷஹர். பகுத்னா நிறைய, அப்ப லெஸ் கம் வரணும் இங்க. பனானா டு மேக், அப்ப பிகாட்னா டு டெஸ்ட்ராய். ஓகே, சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அகைன் ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ்னா பெஷேவர், விட்டாமின், கன்னியாகுமரி, ஹமாரா ஸ்கூல். இது மட்டும் படிச்சாலே நீங்க வந்து கண்டிப்பா இதுல வந்து ஆன்சர் பண்ண முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, 7th ஒன் பாருங்க. किन्हीं 4 वाक्यों को सही या गलत लिखिए. ट्रू और false. சஹினா ட்ரூ, கலத்னா ஃபால்ஸ். சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 5 கொடுத்துட்டு உங்களுக்கு 4 கேட்டிருக்காங்க. இது வந்து இருக்கிறதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல மட்டும்தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸே இருக்கு. அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல மட்டும்தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். அதை அப்படியே படிச்சிடுங்க. ஓகேவா? கிசான் கேத் ஜோத்தே ஹே சஹி. ஓகேவா? அதே மாதிரிதான் எது சஹியா கலத்துல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அதை அட்டென்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? 4 மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும்னாலும் நீங்க அட்டென்ட் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? 8th ஒன் பாருங்க. किन्हीं 4 के कोष्टक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. இப்ப பிராக்கெட்ல வந்து 2 ஆப்ஷன் ஆன்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்க கரெக்டா ஆகும் அப்படின்றத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி இங்க எழுதினா போதும். அகைன் 5 கொஸ்டின் கொடுத்து 4 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் எழுத சொல்லிருக்காங்க. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4th and 5th லெசன்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது இருக்கு. ஓகேவா? சோ அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க பண்ண முடியும். எல்லா லெசன்ஸ்லயுமே வந்து இந்த ட்ரூ ஆர் இப்ப மீனிங் ஆப்போசிட்ஸ் மாதிரி எல்லா லெசன்லயுமே எல்லாம் இது இல்ல. ஓகேவா? சோ இப்போ வந்து ஒரு லெசன்ல இருக்கும், ஒரு லெசன்ல இருக்காது. அப்போ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4th லெசன்ல இருக்கு, 5th லெசன்ல இருக்கு. இந்த 2 லெசன்ல மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்து எழுதுற ஃபில்லப்ஸ் இருக்கு. ஓகே, சோ அந்த 2 லெசன்ல இருக்கிறத அப்படியே படிச்சுக்கோங்க. ஈஸியா நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். 4 மட்டும் எழுதுங்க. 9th ஒன் பாருங்க. வாக்கியோக்கு ஜோடியே. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சென்டென்ஸை கட் பண்ணி இந்த சைடு கொஸ்டினாவும் இந்த சைடு மிக்ஸ் பண்ணி ஆன்சராவும் கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன பண்ணணும், இதுலயும் 5 கொடுத்திருக்காங்க, 4 தான் எழுதணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4th and 6th லெசன்ல மட்டும்தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 4th and 6th லெசன்ல மட்டும்தான் மேட்சிங் இருக்கு. அதை அப்படியே படிச்சுக்கோங்க. இப்ப இதை என்ன பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னா, வாட் யூ ஷுட் நாட் டூன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி
இது பண்றது, மேட்சிங் வந்து லைன் போட்டு இப்படி மேட்ச் பண்றது. ஸ்கூல் கே ஆகே என்ன இருக்கு, ஸ்கூல் கே ஆகே ஃபுல்வாரி ஹே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி லைன் போட்டு மேட்ச் பண்றது, அப்படி இல்லைன்னா ஒன்னுக்கு வந்து இங்க 1 அப்படின்னு எழுதுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஸ்கூல் கே ஆகே ஃபுல்வாரி தான் கரெக்ட் ஆன்சர்னா இந்த ஆன்சரை இந்த இடத்துல 1ன்ற பிளேஸ்ல நீங்க எடுத்து எழுதணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் கே ஆகே ஃபுல்வாரி ஹே, पढ़ाई 10 बजे शुरू होती है, செகண்ட் ஆன்சர் எடுத்து அந்த செகண்ட் நம்பருக்கு நேரம் எழுதணும். அத்தியாபக் छात्रों को என்ன பண்றாங்க, பியார் கர்த்தே ஹே, சோ அதை எடுத்து தேர்ட்ல எழுதணும். அதே மாதிரி தான் 4 மட்டும் எழுதுங்க. இப்ப தேர்ட் ஒன் தெரியலன்னா அந்த தேர்ட பிளாங்கா விட்டுட்டு 4, 5 எழுதுங்க. இல்ல 4 வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னா 5th பிளாங்கா விட்டுருங்க. புரிஞ்சுதா? தயவு செஞ்சு கேட்ட ஆப்ஷனுக்கு மேல எழுதுங்க. 4, 5 அப்படின்னு நீங்க இங்க கொடுத்துருக்கு இல்லையா, இத கிளியரா பாருங்க. சார்னா சார் தான், சார்னா 4. நம்பர்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அப்ப நம்பர்ஸ் தெரியும் இல்லையா, அது படிச்சுக்கோங்க. சரியா? 10th பாருங்க. किन्हीं 4 की खाली जगह भरिए. இது வந்து ஆப்ஷன் இல்லாம ஃபில்லப்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 9th ரோமன் நம்பர் வந்து ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணி எழுதணும். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல, வெறுமனே டேஷ் மட்டும் தான் இருக்கும். நீங்க தான் ஆன்சரை எழுதணும். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th and 7th லெசன்ல மட்டும் தான் இருக்கும், அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? 6th and 7th லெசன்ல மட்டும் தான் இது இருக்கு. ओके, सस्ते डैश में स्कूल के बच्चों के लिए कागज, नोटबुक और पुस्तकें मिलती हैं. அப்போ வந்து நீங்க என்னது, தாம், பிரைஸ். ஓகேவா? ओके, இங்க दाम எழுதுறீங்க. सन 1914 में महात्मा गांधी भारत डैश आए, लौट आए, ही रिटर्न बैक. ஓகேவா? बाजार यहाँ से कितनी दूर है, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? हम पहले என்ன ஷாப்புக்கு போலான்னு சொன்னாங்க அவங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு சொல்றீங்களா? ஆன்சர் என்னன்னு சொல்வீங்களா? 4th ஒனோட ஆப்ஷன் என்ன சொல்லுங்க, 5th ஒனுக்கும் ஆன்சர் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப இதுல எத்தனை கொஸ்டின் எழுதுவீங்க அதையும் எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? சோ இதுல வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் பார்த்துட்டு இங்க 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, இதுல எத்தனை கொஸ்டின் எழுதணும்ன்றத நீங்க தான் எனக்கு சொல்லணும். சரியா? 11th ஒன் பாருங்க. किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. இதுவும் லெசன்ல இருந்து தான் வருது. இது பாத்தீங்கன்னா 5, 6, 7 இந்த 3 லெசன்ஸ்ல தான் உங்களுக்கு இருக்கு. வேற எந்த லெசன்ஸ்லயும் இது கிடையாது. உங்களுக்கு வந்து 8 கொஸ்டின்ஸ்ல 4க்கு தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது 2 லெசன்ஸ் நீங்க படிச்சுக்கிட்டா கூட ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க வந்து ஃபுல்லா படிச்சு கூட நீங்க அந்த 3 லெசனையும் ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், 5, 6, 7 அந்த 3 லெசன்ல ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. அப்ப கூட ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால இதுக்கு வந்து வாக்கியமே பிரயோக कीजिएக்கு ஆன்சர் பண்ண முடியும். 5, 6 மட்டும் படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், இப்ப as usual ஹோஷியார் அப்படின்னா यह होशियार लड़का है. சோ உங்களுக்கு ஓனா மேக் பண்ண முடியும்னா நீங்க ஓனா எழுதுங்க. ஓகே, சோ இப்ப செகண்ட் தெரியல அப்படின்னா டைரக்டா தேர்ட் போயிடுங்க. இல்ல செகண்ட் தெரியுது, எனக்கு லைனா 4 தெரியும், நல்லாவே தெரியும் அப்படின்னா லைனாவும் 4 எழுதுங்க. 5, 6, 7, 8 அப்படியே பிளாங்கா விட்டுருங்க. நீங்க கோடு போடணும் இல்ல அடிக்கணும் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே பிளாங்கா விட்டா மட்டும் போதும். ஓகேவா? ஒரு மேக் சென்டென்ஸ்க்கு 2 மார்க்ஸ். புரிஞ்சுதா? சோ கிளியரா எழுதுங்க. கிராமட்டிக்கல் எரர் இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசாம புக்ல இருக்கிறத மெமரி பண்ணி எழுதிடுங்க. நீங்க ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ண போய் கிராமர் எரர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? உங்களுக்கு யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் இது மேக் சென்டென்ஸ்னா நீங்க எழுதுங்க. 12th ஒன், किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में दीजिए. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ். அகைன் இதுல வந்து 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 4க்கு தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்றாங்க. இது ஸ்மால் கொஸ்டின்ஸ். அடுத்து பிக் கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து பிக் கொஸ்டின் வருது. இப்ப இந்த ஸ்மால் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 1 to 4 லெசன்ஸ்ல இருக்கு. ஸ்மால் கொஸ்டின் வந்து 1 to 4 லெசன்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா 50-50 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. கிசான் கஹா रहते हैं, किसान गांव में रहते हैं, गांव में रहते हैं, बढ़ई हमारे लिए क्या बनाते हैं, क्या बढ़ई हमारे लिए उपयोगी चीजें बनाते हैं, सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है, सबसे महत्वपूर्ण विटामिन बी है. ओकेवा? कन्याकुमारी का पुराना नाम क्या है, कन्याकुमारी का पुराना नाम नांचिल नाडू है. பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து இதுலயே உங்களுக்கு வந்து விட்டமின் லெசன்ல 1, இதுல பெஷேவர்ல 2, கன்னியாகுமரியில 1, 3 லெசன்லயே உங்களுக்கு இவ்வளவும் வந்துருச்சு. 3 லெசன்லயே வந்து 4 அட்டன் பண்ணிடுறீங்க. புரிஞ்சுதா? அதுக்கு தான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணலாம், 1 to 4ல 1 to 3 லெசனை வந்து நல்லா பர்ஃபெக்டா படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 4 கொஸ்டின் வரும். நீங்க சூப்பரா எழுதிடலாம். ஓகே, ஈச் கொஸ்டின் 2 மார்க்ஸ். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, பிக் கொஸ்டின்ஸ்.
13th பாத்தீங்கன்னா किन्हीं दो प्रश्नों के उत्तर 3-3 वाक्य में लिखिए. அது ஒரே ஒரு வேர்ட் சேஞ்ச் பண்ணி எழுதுற மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 3 சென்டென்ஸ் எழுதணும் ஆன்சர். ஓகே, இப்ப வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். அதுல ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் இருந்தது. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து 5, 6, 7 இந்த 3 லெசன்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இங்க அகைன் உங்களுக்கு 50% ஆப்ஷன் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம், 5, 6 மட்டும் படிச்சுக்கோங்க. ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? 5, 6, 7 3 லெசன்லயுமே இருக்கு. பட் நீங்க வந்து 5, 6 மட்டும் படிச்சாலே ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். घोड़े से क्या क्या फायदे हैं, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு पालतू जानवर 5th லெசன்ல இருக்கு. दूसरी मंजिल में मंजिल की दुकानों के दुकानें और कपड़े और दुकानों की बारे में लिखिए. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு चलो बाजार चलें 6th லெசன்ல இருந்து இருக்கு. नए बाजार में कहाँ कहाँ क्या क्या चीजें मिलती हैं, अगेन चलो बाजार चलें. இப்ப பாத்தீங்கன்னா 5, 6 ரெண்டு லெசன்லயுமே உங்களுக்கு இந்த 3 கொஸ்டின் வந்துருச்சு. அந்த 3ல எந்த 2 நல்லா தெரியுமோ அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. சரியா? அகைன் இப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். சாரான்ஸ், ஸ்டோரியோட சாரான்ஸ் எழுதணும். சாரான்ஸ்னா வந்துட்டு சம்மரி. ஓகேவா? இப்ப நீங்க இதுல உங்களுக்கு ஸ்டோரிலையும் 7 ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. 7 ஸ்டோரியில உங்களுக்கு இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா 3 ஸ்டோரிஸ் நேம் கொடுத்திருப்பாங்க. 7ல இருந்து எனி 3 ஸ்டோரியோட நேம் இங்க கொடுத்துருவாங்க. அந்த எனி 3ல இருந்து எனி 1 தான் நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும். இப்ப நீங்க எதை எழுத போறீங்க அப்படின்றத வந்து இப்ப வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்ப கவி और कंजूस எழுத போறீங்கன்னா கவி और कंजूஸ்னு இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க ஹெட்டிங் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை எழுத ஆரம்பிங்க. புரிஞ்சுதா? இதுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோரிஸ் படிச்சாலே போதும். கவி और कंजूस, दूध में पानी, दर्जी और हाथी இந்த 3 லெசன், இந்த 3 தோகை இந்த 3 ஸ்டோரியை நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா 1 இல்லைன்னா 2 கண்டிப்பா வரும், கன்ஃபார்மா வரும். நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஈஸியா எழுத முடியும். அதுதான் இங்க நான் சொன்னேன் உங்களுக்கு. கவி ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்திருக்கு பாத்தீங்களா? சோ நீங்க வந்து அப்படியே இதை எழுதிடணும். புரிஞ்சுதா? மேல டச் பண்ணி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். லைனை வந்து இங்க கீழே டச் பண்ணி எழுதுறதுக்கு பதிலா ஒரு லைனை வந்துட்டு நீங்க மேல டச் பண்ணி ஹிந்தியில நோட்ஸ்ல எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. அப்ப பாக்குறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ஓகே, 15th one வந்து किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए. ஏதாவது 5 ஓட இது வந்து பண்ண சொல்லிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் வந்து பிராந்திய பாஷா. அகைன் பிராந்திய பாஷானா என்ன பண்ணுவீங்க, நீங்க இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா லெசன் வந்து மொத்தம் 10 லெசன்ஸ் இருக்கு. பேஜ் நம்பர் வந்து 149ல இருந்து 154 வரைக்கும் இருக்கும். அதோட ஆன்சர்ஸ் வந்து 155ல இருந்து 160 பேஜ் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இதுல என்னன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 5 எழுத சொல்லிருக்காங்க இல்லையா? சோ டோட்டலா 10 லெசன் இருக்கு இல்லையா? நீங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஈஸியா உங்களோட டிரான்ஸ்லேஷன் அட்டென்ட் பண்ண முடியும். यह काम करो, डू दिस वर्क, तुम वहां बैठो, यू सिट देयर, सीता गाना गाती है, सीता sings a song, लड़कियां गाना सीखती हैं, गर्ल्स learns to sing. ओके, लड़की गा रही है, the girl is singing. ஓகே, அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த 5 நல்லா தெரியுமோ அதை எழுதுங்க. ஒரு क्वेश्चனுக்கு 1 மார்க். அதே இதுலதான் இருக்கு. இப்ப ஒரு லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லெசன்ல பிராந்திய பாஷா में अनुवाद कीजिएன்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. செகண்ட் ஒன் வந்து ஹிந்தி में अनुवाद कीजिएன்னு ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க. ஒரே லெசன்ல 2 டிரான்ஸ்லேஷனுமே இருக்கும். சோ ஒரே அந்த 10 லெசன்ஸ்லயே வந்து 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்லேஷனுமே இருக்கும். அதே தான் உங்களுக்கு பேஜ் நம்பர் 149 to 154ல क्वेश्चंस இருக்கும். 155 to 160ல ஆன்சர்ஸ் இருக்கும். இதுக்கும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ் படிச்சாலே ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 கொடுத்துட்டு 4 தான் எழுத சொல்றாங்க. புரிஞ்சுதா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு 2 மார்க்ஸ் per டிரான்ஸ்லேஷன். ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு 2 மார்க். ஏன்னா நீங்க ஹிந்தியில எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணது வந்து இங்கிலீஷ்ல பண்ணீங்க, அதுக்கு ஒரு மார்க் தான். ஆனா இதுக்கு நீங்க 2 மார்க். ஓகேவா? ரைட் அ லெசன், பாட் லிக்கோ, பிளே இன் த ஈவினிங், ஷாம் கோ கேலோ. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க, இங்கிலீஷ்ல இருக்கிறத ஹிந்தியில இப்ப இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பாங்க, தமிழ்லயும் கொடுத்திருப்பாங்க. நீங்க மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தானே படிக்கிறீங்க, அதனால இங்கிலீஷ்ல பார்த்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். சரியா? சோ இதுலயும் உங்களுக்கு என்ன தெரியணும், எத்தனை ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு கரெக்டா அத்தனை ஆப்ஷன் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க. தெரியாததை பிளாங்கா விட்டுருங்க. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு பிராத்மிகோட போர்ஷன். நீங்க என்ன படிக்கணும், எந்த கொஸ்டினுக்கு என்ன படிக்கணும் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இதுலயும் கொடுத்துருக்கு. அண்ட் நான் சொன்னதை மட்டும் படிச்சாலே மோஸ்ட்லி நீங்க வந்து 90 above வாங்க முடியும். நான் சொன்னதை எந்த மிஸ்டேக்கும் இல்லாம படிச்சிட்டீங்கன்னா 90 to 95க்கு மேல கண்டிப்பா வாங்க முடியும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு எப்படி எழுதிருக்கீங்க, இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத்.